ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் கார்டன். ரொம்ப நாளாக ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ இப்போ நான் முயல் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முயல் நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கு. நான் ஸ்டார்டிங் ஒரு தடவை வளர்த்துருந்தேன், இது செகண்ட் டைமு. ஸோ இந்த டைம் நான் 3 மாதம் குட்டியாக வாங்கி வளர்த்தேன். 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு முயல் குட்டி போட ஆரம்பிச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 3 குட்டி போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எப்படி கேர் பண்ண எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நான் தான் பால் கொடுக்கலாம் பார்த்தேன், கீரெல்லாம் விழுந்துச்சு கையில். அதுக்கப்புறம் பார்த்தா அதுவே பால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வேலையே இல்லை, அதோட லைட்டாக யூரின் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நான் அதை கரெக்டாக தினைக்கும் அந்த புல்லெல்லாம் மாற்றி வைக்கிறது இதெல்லாம் பண்ணேன். தம்பி தான் அந்த குட்டியின் பெட்டியை ரெடி பண்ணான் சடனாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூடியூப் பண்ணி பார்த்து தான் ரெடி பண்ணான். முயல் தாய் முயல் நல்லா கரெக்டாகவே பார்த்துக்குது. நான் 2 பெண் முயல் ஒரு ஆண் முயல் வச்சுருந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு குட்டி போட்டுச்சு. அது இதெல்லாம் பிச்சு வைக்குன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நான் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணல. எனக்கு இப்போ தான் ஒரு அணுகுமுறை கிடச்சிருக்கு. ஸோ நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ குட்டி பிறந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா சடனாகவே ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ முயல் தான் 30 நாளில் குட்டி போட்டுரும் இல்லையா. ஸோ வளர்ச்சியும் நல்லா இருந்துச்சு. அதுக்கிட்ட இருக்கிறது தான் கடைசி குட்டி. அது ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருக்குது. 2 முடி வந்துச்சு, அதுக்கு முடி இன்னும் வளரல. எனக்கு தினைக்கு நான் ஒவ்வொரு இது போடுறேன். ஒரு நாள் வாழை இலை, ஒரு நாள் கீரை அப்படின்னு வைக்கிறேன். தினைக்கு காலையில் இதுக்கு சத்து மாவு வைக்கிறேன். ஸோ சத்து மாவு வேண்டிய நிறையா இருக்குது. பாக்கெட் ஒரு 20 பாக்கெட் மேலே இருக்குது. தினைக்கு அதை கலந்து வச்சுருவேன். இது பாருங்கள், இது 4-5 நாள்லேயே இப்படி ஃபுல்லாகவே வெளில வந்துடுச்சு. கண்ணு இன்னும் திறக்கலாம். யூடியூப்பில் சொன்னாங்க 15 நாள் ஆகும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு 12 நாள்லேயே குட்டி கண்ணு திறந்துருந்துச்சு. 11 நாள் 12 நாள்லேயே திறந்துருச்சு. ஸோ தினைக்கு அதோட அந்த அது இருக்கிற அந்த மெத்தை இருக்கு இல்லையா, புல் மெத்தை, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு புழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருவேன். சுத்தமாக இருக்கும் ஃபுல்லாகவே. தாய் கரெக்டாகவே நல்லா ஃபாலோ பண்ணிக்கிறது. ஆனால் எப்போ பால் கொடுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. காலையிலையும் சாயந்தரம் கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக தான் இருக்குது. டக்கு டக்குன்னு அடுத்து வளர்ந்து வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடுத்து நல்லா ஒரு ஃபுல் உருவம் வந்துருச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. மதுரையில் யாருக்கும் முயல் வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட வாங்கிக்கோங்க. நான் ரொம்ப குவாலிட்டியாக நல்ல விதமாக கொடுத்துட்ருக்கேன். நான் 4-5 பேருக்கு நான் சேல்ஸும் பண்ணிட்டேன். இப்போ அது ஃபஸ்ட்டு இதுதான் குட்டி போட்ட முயல். என் வீட்டில் லைட்டாக அந்த வெள்ளையெல்லாம் லைட்டாக அந்த வைக்கோலில் போட்டதுனால லைட்டாக கரையாயிருச்சு. பட் இப்போ அடுத்தது பார்க்கும்போது அந்த கரையெல்லாம் போயிடுச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. முயலை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த ஆர்வம் தான் வேணும். அந்த ஆர்வம் இருந்தாலே போதும், முயல் நல்லபடியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். அந்த முதல்ல இருக்க ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கணும். நான் குட்டி போடுன்னு எதிர்பார்த்தேன். 3 முயலையும் ஒரே தான் போடுங்க, அதுவே குட்டி போட்டுருந்தாங்க. அப்படி தான் ஃபாலோ பண்ணி 3 போட்டேன். பார்த்தா அந்த 3க்குள்ளே அது 1 குட்டி போட்டு அப்புறம் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நிறையா முயல் வீடியோ போடுறேன். கார்டனிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் மதுரையில். ஸோ யாருக்கும் கார்டன் க்ளீன் பண்ணணும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாட்டர் பிளான்ட்ஸும் என்கிட்ட நிறையா இருக்குது. யாருக்கும் தேவைன்றவங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. இது பாருங்கள் அடுத்த அப்டேட்டு. தினைக்கு பார்க்கும்போது பார்க்க நல்லா புதுசு நல்லா முடி வந்துச்சு. ஆனால் க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. 12 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. கண்ணு திறந்துருச்சு. நல்லாவே இருக்குது. இந்த ஆண் பெண் இன்னும் பார்க்கல. 1 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். அது அப்படியே ஒல்லியாக லீனாக அழகா. முயல் வளர்க்குறது ஆல்மோஸ்ட் நான் 6 மந்த்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் நம்புகிறேன். 6 மந்த்ஸாகவே நான் முயல் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் தான் முயல் வாங்கி அதை கரெக்டாக வளர்த்து கொண்டு வந்துட்டேன். தினைக்கு நம்ம கூண்டை பராமரிக்கணும். ஏற்கனவே உள்ள வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு புதுதை நம்ம போடணும். கீழே நம்ம க்ளீன் பண்ணிடணும் ரெகுலராகவே. சுத்தமாக வச்சுட்டு இருந்தாலே முயல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். பாருங்கள், இது தினைக்கு இப்போ தான் நான் தடவி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ முதல்ல லைட்டாக கழிக்கிற மாதிரி இருக்கும். இப்போலாம் எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ முயல் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி கார்டனிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டேக் கேர்.